So next question number 21. So என்ன கொடுத்துருக்காங்க, a perfect or an ideal fluid is one that is. So அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, perfect or ideal fluid. நம்ம படித்தோம் ideal fluid and real fluid. இதே கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாகவும் டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம், that is question number 12, right? An ideal fluid is defined as அப்படின்னு சொல்லி படித்தோம், that is both incompressible and non-viscous படித்தோம். ஸோ அதே கேஸ் தான் பெர்ஃபெக்ட் ஃப்ளூயிட் அப்படின்னா என்றைக்குமே ஒரு ரியல் ஃப்ளூயிட் இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஃப்ளூயிட். ஏன்னா ரியல் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் சம் அஃபெக்டிங் இருக்கும், சம் அஃபெக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும், கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும். பட் த பெர்ஃபெக்ட் அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா there is no compressibility, there is no viscosity, there is no friction. ஸோ அப்போ இந்த இதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ the question number 21, the answer is incompressible and frictionless, right? ஸோ இதே கொஷின் நம்பர் 12 நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ், விஸ்காசிட்டி இருக்காது, கம்ப்ரெசிபிலிட்டி இருக்காதுன்னு படித்தோம். ஸோ இந்த கொஷின் அதே பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க TANCET TNEB பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஐடியல் ஃப்ளூயிடை பெர்ஃபெக்ட் ஃப்ளூயிட்னு சொல்லிக்கலாம். ஸோ ஐடியல் ஆர் பெர்ஃபெக்ட் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெசிபிலிட்டி இருக்காது, அங்கே விஸ்காசிட்டி இருக்காதுன்னு சொன்னாங்க, இங்கே அதுக்கு பதிலாக கம்ப்ரெசிபிலிட்டி இருக்காது அண்ட் ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 21, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்? Then question number 22. So question read பண்ணுங்க. In a sample of water an increase in pressure by a 18 MBA caused 18 MBA. MBA means megapascal, right? Megapascal caused 0.5% of reduction in volume. The bulk modulus of velocity for this sample in MBA, right? So அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் the increase in pressure, that is del P, change in pressure, that is TP, that is equal to what? 18 MBA, 18 megapascal, 18 MBA. And the what? The volume reduction, that is what? Volumetric strain, that is equal to what? 0.5%, right? 0.5%. So find out the bulk modulus. நமக்கு தெரியும் bulk modulus பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். So bulk modulus that is denoted by K, that is equal to bulk modulus of velocity, அப்படி இல்லை ஷார்ட்டாக bulk modulus அப்படின்னு சொல்லுவாங்க. So bulk modulus equal to what? That is del P, change in pressure with respect to volumetric strain, right? Volumetric strain நான் எப்படி denote பண்ணுறேன், that is volumetric strain, எப்படி denote பண்ணுறேன், right? So volumetric strain நமக்கு கொடுத்துறாங்க, that is volume reduction. Volumetric strain என்ன சொல்கிறாங்கன்னா change in volume divided by original volume, right? Change in volume divided by original volume. நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, that is 18 MBA. Change in volume divided by original volume, அதான் volume reduction. Volume reduction in terms of percentage சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதாவது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஸோ 0.5%. 0.5% in terms of value subject பண்ணால் என்ன வரும்? 0.5 divided by 100, right? 0.5 divided by 100. ஸோ அப்போ அந்த 100 மேலே போயிடும், that is 1800 divided by 0.5 1/2 சொல்லிக்கலாம், 2 மேலே போயிடும். ஸோ the answer will be 3600 MBA, megapascal. So the bulk modulus equal to 3600 MBA. ஸோ இதே இதில் வேறு என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், that is beta, compressibility is equal to what? Denoted by beta. Compressibility beta is equal to 1 by bulk modulus. So compressibility இதே மாதிரி கொஸ்டின் compressibility கேட்டால் that is 1/3600. This is the answer of this question, right? ஸோ அப்போ compressibility இதை ரிலேட் பண்ணி கேட்கலாம், bulk modulus கேட்கலாம். bulk modulus equal to that is change in pressure with respect to volumetric strain. ஸோ volumetric strain in terms of percentageல கொடுத்துறாங்க. இதே change in volume divided by original volume இவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்தது டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் ரெண்டையும் போட்டு கேன்சல் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 23, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 23 என்ன கொடுத்துறாங்க ரீட் பண்ணுங்க. ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன் அண்ட் ஸ்ட்ரீக் லைன் ஆர் ஐடென்டிக்கல் when the flow is steady, uniform, unsteady, neither steady or non. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோலாம் படித்தோம், ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன் ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஸ்ட்ரீம் லைன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன். ஸோ அந்த மூணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ட்ரீம் லைன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரேசிங் அவுட் ஆஃப் எ குரூப் ஆஃப் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல், ரைட்? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் மூவிங்கில் இருக்க சொல்ல அதுக்கு எடுக்கக்கூடிய ட்ரேசிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குரூப் ஆஃப் பார்ட்டிகளை டினோட் பண்ணுறது, குரூப் ஆஃப் பார்ட்டிகல் ட்ரேசிங் இன் மோஷன்,
சரிங்களா? that is called as streamline. so streamline equation எல்லாம் நம்ம படிச்சோம். dx by u is equal to dy by v. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ஃபேமஸ். dx by u is equal to dy by v is equal to dw by dz by w, right? dz by w. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் dx by u dy by v dz by w. சரிங்களா? dx dy dzங்கிறது டைரக்ஷன், uv wங்கிறது என்னன்னா நமக்கு வெலாசிட்டி காம்பனன்ட். சரிங்களா? in x direction u, in y direction v, in z direction w. ஸோ இதே 2D ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் that is dx by u is equal to dy by v. அப்போ v அங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் v dx, u அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க u dy, v dx is equal to u dy. அப்போ அந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் that is v dx minus u dy is equal to 0. this is streamline equation. இந்த மாதிரி ஃபேமஸ் கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஈவன் டான்செட்லேயுமே இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் அதையும் டிஸ்கஸ் பண்ணேன். பாத் லைன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா the tracing out of single particle over a period of time. over a period ஒரு பெரிய லாங் கேப் ஆஃப் டைமுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னென்னா சிங்கிள் particle of fluid, tracing out of single fluid particle over a period of time, with respect to time. ஸோ streak line அப்படின்னாலும் என்னென்னா சிங்கிள் பார்ட்டிகிள் தான். பட் இது என்னென்னா with respect to a fixed point of flow. ஒரு fixed point of flowலேயே அது என்ன ஆகும்னா மூவ் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டர் இருக்குது, அதில் ஒரு சின்ன இங்கு நம்ம வந்து அதில் தொளிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது போடுறதுன்னு சொல்லுவோம், நீளம் போடுறதுன்னு சொல்லுவோம், சாயம் போடுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கலர் டையை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் ஃப்ளோயே போகும். தட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த கேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னா குரூப் ஆஃப் பார்ட்டிகல் மோஷனை ட்ரேசிங் அவுட் பண்ணுறது. ஸோ அதே இது பாத் லைன் அப்படின்னா த லைன் ட்ரேசிங் அவுட் பை எ சிங்கிள் பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ அதே இது ஸ்ட்ரீக் லைன்னா என்னது, அதுவும் ஒரு சிங்கிள் ஃப்ளூயிட் பார்ட்டிகளோட ட்ரேசிங் தான், பட் வித் ரெஸ்பெக்ட் டு எ ஃபிக்ஸ்டு ஃப்ளோ ஃபீல்டு, ரைட்? ஸோ அப்போ 3 லைன் படிச்சுக்கோம். ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீம் லைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஃப்ளோ லைன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன்ஸாக ஃபார்ம் ஆனதை ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரீம் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இன் ஸ்டெடி ஃப்ளோ. இப்போ ஸ்டெடி ஃப்ளோனா நமக்கு என்ன தெரியும்? ஸ்டெடி ஃப்ளோனா என்னது? த ஃப்ளோ கேரக்டர் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டைம். that is steady flow. அதே the flow character does not change with respect to space அப்படின்னா யூனிஃபார்ம். அதே இது சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அன்ஸ்டெடி. அதே மாதிரி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அப்படின்னா தட் இஸ் நான் யூனிஃபார்ம், ரைட்? ஸோ இது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் படிச்சுப்போம். அப்போ ஸ்டெடி ஃப்ளோவில் இங்கே ஸ்டெடி ஃப்ளோவில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல் த த்ரீ லைன்ஸ், ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன் அண்ட் ஸ்ட்ரீக் லைன் ஆல் ஆர் ஐடென்டிக்கல், ரைட்? 3 lines are identical, right? ஸோ இதான் நமக்கு கேட்டிருக்காங்க ஐடென்டிக்கல். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரீம் லைன்னே கேட்கலாம், அப்படி இல்லை வாட் இஸ் ஃப்ளோ லைன் கேட்கலாம். தட் இஸ் tracing out of a line with respect to group of particle in motion. அதே இது path line ஆனது tracing out of single fluid particle with respect to over a period of time. ஸோ அதே இது streak line ஆனது tracing out of a single particle with respect to a fixed flow field, right? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் இதுவும் ஆல்ரெடி டான்செட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன் ஸ்டெடி ஃப்ளோ 3 lines are identical. அப்போ அதான் சொல்கிறாங்க 3 இதுவுமே ஐடென்டிக்கல். அது என்ன ஃப்ளோலாம் கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் E, ஸ்டெடி ஃப்ளோ, ரைட்? Then question number 24. The Bernoulli equation is written with usual notation of P by comma plus Z plus V square by 2G is equal to constant. In this equation, each one of the terms represents, right? So, அப்போ question என்ன கொடுத்தா Bernoulli equation is P by comma plus Z plus V square by 2G is equal to constant. In this equation, each term is representing which unit, right? So, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க Bernoulli equation, right? Bernoulli equation that is P by comma plus what? Z plus V square by 2G that is equal to what? Constant, right? Constant for ideal fluid, right? Constant for ideal fluid. For real fluid, some head loss will be there. Our head loss will be there and go நம்ம என்ன பண்ணுவோம்? That is P by comma plus Z plus V square by 2G at 0.1. At a 0.1 that is equal to P by comma plus Z plus V square by 2G at 0.2 plus some head loss will be there, right? ஸோ அப்போ ஹெட் லாஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ 2 எனர்ஜி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள
இங்கே உள்ள டோட்டல் எனர்ஜிக்கும் இங்கே உள்ள டோட்டல் எனர்ஜிக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், இங்கே கொஞ்சம் கம்மியாகும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு பைப்புன்னு வைங்களேன். ஸோ பைப்போட இந்த பாயிண்ட்டை நான் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், சரி? இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2. ஸோ இங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லாஸ் தட் இஸ் டியூ டு ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணேன். அப்புறம் தான் 2 எனர்ஜி இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் உள்ள எனர்ஜி ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் லாஸ் ஆகிறதுனால அந்த லாஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் Bernoulli equation for what? This is for real fluid. இது ideal fluid, இது real fluid condition. இப்போ each of the term representing what? So அதுவும் நம்ம படிச்சோம்னா each term is representing that is energy per unit weight, right? Energy per unit weight. அப்போ எனர்ஜியோட யூனிட் நமக்கு தெரியும், that is Newton into meter divided by unit weight. So weight ஓட யூனிட் எனக்கு தெரியும், that is what? Newton. So அப்போ அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? That is energy in Newton meter divided by Newton weight of the fluid. That is option C is the correct answer, right? So இப்போ இதே இதில் வேறு மாதிரி எப்படி கொஸ்டின் பண்ணலாம்? Bernoulli equation is based on which principle கேட்கலாம்? That is based on the principle of law of conservation of energy. So that's why இங்கே என்ன சொல்கிறோம்? Energy per unit weight சொல்கிறோம். இப்போ லிங்க் ஆகுது அவங்களுக்கு. So Bernoulli equation is based on principle of law of conservation of energy. So it is called as the term, each term is representing energy per unit weight. வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்? ஒன்று பிரின்சிபல் கேட்கலாம், that is based on law of conservation of energy. வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்? P by காமானா என்ன சொல்கிறோம்? யூனிட் வெயிட் என்ன சொல்லிக்கலாம்? ரோ இன்டு ஜின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கலாம்? P by rho g plus z plus v square by 2g இப்படின்னு சொல்லிக்கலாம். காமாக்கு பதிலாக ரோ ஜின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மூணாவது என்ன? ஈச் டைம் என்னன்னு கேட்கலாம். P by rho g னா என்னது? ப்ரெஷர் ஹெட், ரைட்? ப்ரெஷர் ஹெட். Z னா என்னது? டேட்டம் ஹெட். V square by 2g னா என்னது? that is velocity head, அப்படி இல்லை கைனடிக் ஹெட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ ப்ரெஷர் ஹெட், டேட்டம் ஹெட், வெலாசிட்டி ஹெட். ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பீசோமெட்ரிக் ஹெட்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் ஹெட், அப்படி இல்லை ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம், ரைட்? ப்ரெஷர் ஹெட். ஸோ இசட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டம் ஹெட், ரைட்? V square by 2g னா velocity head, ரைட்டா? velocity head. ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? P by rho g plus z, இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பீசோமெட்ரிக் ஹெட், ரைட்? பீசோமெட்ரிக் ஹெட். ஸோ இந்த மாதிரி கொஷின் எப்படினாலும் ரைஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ Bernoulli equation based on the principle of conservation of energy. That's why the Bernoulli equation is called as energy equation. So this is answer of this question. So question number 24, each term is representing energy per unit weight, right? And question number 25, if two pumps identical in all respects and each capable of delivering a discharge of Q against a head to H, right, are connecting in series, the resulting discharge is. ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பம்பு வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், சரிங்களா? ஈச் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் டிஸ்சார்ஜ் Q அண்ட் ஹெட் டு ஹெச். ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைப்ஸ் இன் சீரீஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் இஸ் 25. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைப்ஸ் ஆர் இன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பைப்ஸ் இன் சீரீஸ். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கிளாஸ் கண்டென்ட்ல. ஸோ பைப்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பைப்ஸ் இன் பேரலல். ஸோ அப்படின்னா என்ன? 2 கண்டிஷன் நம்ம படிக்கும் பைப்பை பொறுத்த வரைக்கும். ஒன்று சீரீஸ், இன்னொன்று என்னது? பேரலல். ஸோ பைப்ஸ் இன் சீரீஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ஒரு பைப்பு, அதே மாதிரி இன்னொரு பைப்பு, ஸோ இது இன்னொரு பைப்பு. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன் சீரீஸ். இது பைப்போட லென்த் 1, பைப்போட டயாமீட்டர் 1. ஸோ அப்போ லென்த் 2, டயாமீட்டர் 2, லென்த் 3, டயாமீட்டர் 3. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ஆஃப் பைப் வந்து என்னென்னா அலாங் சீரீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரெசிஸ்டர் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்லி சர்க்யூட் தியரியில் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் பைப்ஸ் இன் சீரீஸ், பைப்ஸ் இன் பேரலல். அப்போ பைப் இந்த மாதிரி சீரீஸாக இருக்குது சொல்லி என்ன ஆகுதுன்னா ஆஸ் பர் பெர்னோலி ஈக்குவேஷன், ஆஸ் பர் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ Q1 that is equal to Q2 that is equal to Q3, right? So என்ன சொல்றோம் அப்படின்னா as per continuity equation A1 V1 is equal to A2 V2 is equal to A3 V3, right? That is Q1 is equal to Q2 is equal to Q3. This is as per என்னது continuity equation. Q1 னா என்னது A1 into V1, discharge equal to AV. அப்ப A2 into V2, A3 into V3. So area of pipe increase ஆச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா velocity என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஸோ ஏரியாவுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏரியா பைப் இன்க்ரீஸ் ஆகும் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இங்கே ஏரியா பைப்பு டிக்ரீஸ் ஆகிட்டு அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும்.
ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு இதை நான் கம்பேர் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் பைப் வந்து எனக்கு 5 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெலாசிட்டி எனக்கு வந்து ஏரியா அதிகமான வெலாசிட்டி கம்மி, அப்போ 2ன்னு வச்சுங்க. அதே இங்கே ஏரியா எனக்கு கம்மி ஆகிட்டு அப்படின்னா வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே 5 × 2 10, 5 × 2 2 × 5 10. ஸோ 10 = 10. இந்த மாதிரி ரெண்டுமே நல்லிஃபை ஆகும். அப்போ இதே கான்செப்ட் தான். அலாங் சீரீஸ் அப்படின்னா டிஸ்சார்ஜ் இஸ் சேம் அலாங் தி பைப், ரைட். ஸோ அப்போ அலாங் சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் that is Q1 = Q2. அப்போ டிஸ்சார்ஜ் வந்து எல்லா இடத்துலையுமே சேம். பட் ஹெட் லாஸ் வந்து இங்கே வேறு, இங்கே வேறு, இங்கே வேறு, ரைட். ஹெட் லாஸ் ஃபார்முலா என்னது FL_V²/2GD. ஸோ எதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹெட் லாஸ் what? That is F × L V²/2GD. That is based on what? Diameter and length. So அப்போ length diameter வேரி ஆகுது. அப்போ இங்கே வேறு ஹெட் லாஸ், இங்கே வேறு ஹெட் லாஸ், இங்கே வேறு ஹெட் லாஸ். அப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்ன? That is discharge is same along the pipeline but the head loss is varying. சரிங்களா? அப்போ இதுலேருந்து ரெண்டு கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் Q1 = Q2. நான் ரெண்டே இடத்த மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இடம் 1, இடம் 2, 0.1, 0.2. ஸோ அதேமாதிரி ஹெட் லாஸ் பண்ண அப்படின்னா டோட்டல் ஹெட் லாஸ் = ஹெட் லாஸ் 1 + ஹெட் லாஸ் 2. இந்த பைப்பில் ஒரு ஹெட் லாஸ் இருக்கும், இந்த பைப்பில் ஒரு ஹெட் லாஸ் இருக்கும், ரைட். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் சீரிஸ். இதே இது பேரலல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் இது ஒரு டேங்கு, இது ஒரு டேங்கு, நான் நம்பர் ஆஃப் பைப்ஸு பேரலாக கனெக்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு டேங்கு. ஸோ இது ஒரு பைப்பு, இது பைப், சரிங்களா? நான் ரெண்டு பைப் மட்டும் உங்களுக்கு கணக்காட்டுறேன். பைப் 1, பைப் 2. ஸோ இதில் வர டிஸ்சார்ஜ் Q1, இதில் வர ஹெட் லாஸ் 1, இதில் வர டிஸ்சார்ஜ் Q2, ஹெட் லாஸ் 2. ஸோ இப்போ இதை பைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பேரலல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ், இங்கே வரக்கூடிய டிஸ்சார்ஜ். அப்போ டிஸ்சார்ஜுங்கும் போது இதில் ஒரு Q1, இதில் ஒரு Q2. அப்போ இதுதான் டோட்டல் டிஸ்சார்ஜ். அப்போ கண்டிஷன் 1 = Q = Q1 + Q2, ரைட். ஸோ இங்கே உள்ள டிஸ்சார்ஜ் ப்ளஸ் இங்கே உள்ள டிஸ்சார்ஜ். அதே இது ஹெட் லாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதுவும் சேம் லென்த் ஆஃப் பைப், சேம் டயாமீட்டர் ஆஃப் பைப், அப்போ சேம் ப்ரொபோர்ஷன். அப்போ எனக்கு என்ன வரும்னா ஹெட் லாஸ் 1 = ஹெட் லாஸ் 2, ரைட். ஸோ இதுக்கும் அப்படியே ஆப்போசிட். அப்போ ஏதாச்சும் ஒன்று மட்டும் படிச்சிங்க, ஏதாச்சும் ஒன்று மட்டும் படித்தா நம்ம ஆன்சர் அவுட் பண்ணிடலாம். அப்போ டிஸ்சார்ஜ் 1 = டிஸ்சார்ஜ் 2, ரைட். ஸோ அப்போ இங்கே சீரீஸாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சேம், சீரியஸாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சேம், சீரியஸாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சேம், ரைட். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்டில் வச்சிங்க. சீரியஸாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சேம். அப்போ ஹெட் லாஸ் என்னாகும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கும். அதே இது பேரலாக இருந்தால் டிஸ்சார்ஜ் வந்து சேமாக, இங்கே சேமாக, அப்போ அங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அப்போ அங்கே வேரி ஆகும். அதே இது இங்கே வந்து ஹெட் லாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோமா, அங்கே என்ன பண்ணால் ஹெட் லாஸ் சேமாக இருக்கும். இந்த பைப்பில் எவ்வளோ ஹெட் லாஸோ அது அந்த பைப்பில் ஹெட் லாஸ், ரைட். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 25 பைப்ஸ் இன் சீரீஸ். அப்போ அங்கே என்ன வரும்னா பைப்ஸ் இன் சீரீஸ். பைப்ஸ் இன் சீரீஸ்ங்கும் போது டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட். அப்போ கியூங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு கியூ தான் வரும், நம்பர் ஆஃப் கியூ, 2 கியூ வராது, சரிங்களா? அண்ட் ஏ ஹெட் ஆஃப் 2Hன்னு சொல்கிறாங்களா? ஏன் 2H? 2 பைப்பு சொல்கிறாங்க. அப்போ 2 பைப்புன்னு சொல்லும்போது இந்த பைப்புக்கு ஒரு ஹெச், இந்த பைப்புக்கு ஒரு ஹெச். ஹெச் தான் நான் ஹெச் சஃபிக்ஸ் எல்னு போட்டுருங்க, L1 L2ன்னு போட்டுருங்க. அப்போ ஹெச், இங்கே ஒரு ஹெச், அப்போ ஹெச் + ஹெச், தட் இஸ் 2H. இப்போ இதே கொஸ்டின் வந்து பைப்ஸ் இன் பேரலல் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்துடும்? 2Q against ஹெட் ஆஃப் 1Hன்னு வந்துருக்கும், ரைட்டா? ஸோ பைப்ஸ் இன் சீரீஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா Q against 2H. அதே இது பைப்ஸ் இன் பேரலல் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2Q against H, right? This is the answer of the question. So question number 25, very important concept, right? Then question number 26, the chemical oxygen demand, that is COD, சரிங்களா? So SATA COD ன்னு சொல்லுவோம். The chemical oxygen demand test is used to measure, right? So நம்ம இது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். This is comes under environmental pollution part. ஸோ அப்போ COD, BOD ரெண்டு டேம் நம்ம படிச்சிருந்தோம். BOD, COD. BOD மீன்ஸ் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், நாட் ஏ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரைட். ஆப்ஷனில் அப்ரிவியேஷன் கொடுத்தே பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஸ்டேட் சர்வீஸ் அண்ட் SSC எக்ஸாம்ஸில் திரும்ப கேட்ட கொஸ்டின். ஸோ அப்படின்னா BOD அப்படின்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். திஸ் இஸ் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி that is biodegradable organic matter. biodegradable organic matter மட்டும்தான் இது என்ன பண்ணுன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது, biodegradable organic matter. ஆனால் CODங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணா both biodegradable and non-biodegradable organic matter.
ஆர்கானிக் மேட்டர். ஸோ அப்போ ரெண்டுமே என்னென்னா ஆர்கானிக் மேட்ரு தான், அதனால் ஞாபகம் வச்சுங்க. இன்ஆர்கானிக் மேட்ரு இங்கே எங்கேயுமே வரல, ஒன்லி ஆர்கானிக் மேட்டர். திஸ் இஸ் ஒன்லி ரெப்ரசென்டிங் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர், பட் சிஓடி ரெப்ரசென்டிங் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். அப்போ இந்த ரெண்டையுமே இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ பிஓடி சிஓடி. இப்போ ஆப்ஷனை பாருங்கள், சரியான ஒரு கன்ஃபியூசபிள் கொஷின். சரிங்களா, இது கரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஆஸ் ஏ சிவில் இன்ஜினியராகவே ஒரு சிவில் இன்ஜினியர் திணறும், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசபிள் கொஷினாக ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. டான்செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 1-2 கொஷின் வந்து ஆப்ஷனே கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன, the chemical oxygen demand test is used to measure. ஆப்ஷன் ஏ என்னது, நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக், நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் அது சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோடிகிரேடபிள் ஆர்கானிக். ஆப்ஷன் சி நான் பயோடிகிரேடபிள் இன்ஆர்கானிக், நான் பயோடிகிரேடபிள் இன்ஆர்கானிக் இங்கே எங்கேயுமே வரல. அப்போ இன்ஆர்கானிக் ஆப்ஷன் சியும் நெக்லிஜிபிள், ஆப்ஷன் டி இன்ஆர்கானிக் நெக்லிஜிபிள். ஆனால் ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு, நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக். ஆப்ஷன் பி என்ன இருக்கு, பயோடிகிரேடபிள் ஆர்கானிக். இப்போ சிஓடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே மெஷர் பண்ணுது. ரைட், சிஓடியை பொறுத்த வரைக்கும் பயோடிகிரேடபிள் என்னது ஆர்கானிக் மேட்டரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது, நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆப்ஷனில் அப்போ ரெண்டுமே இருக்குது, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி. அப்போ எதை சூஸ் பண்ணுறது, தட் இஸ் சம் வாட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நம்ம ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து மிஸ் பண்ணுறது தான், ஈவன் நாட் ஈவன் இன் சிவில். சப்போஸ் இனி ஒரு டெக்னிக்கல் பார்ட்டி, சப்போஸ் இஃப் யூ ஆர் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா உங்கள் சப்ஜெக்ட்லேயுமே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும், 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு போஸ்டிங். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வில் மிஸ் தட் போஸ்ட். ஏன்னா 1 மார்க்கில் தான் கொஸ்டின் லாஸ் பண்ணும், ஒரு கொஸ்டினில் தான் போஸ்டிங்கே லாஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கணும். அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்றைக்குமே தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். பிஓடிங்கிறது ஒன்லி ரெப்ரசென்டிங் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். ஆனால் சிஓடிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா போத் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். அப்போ சிஓடி ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு உண்டான டேம் அப்படின்னா இதை விட எக்ஸஸாக ஒரு டேம் அட்வான்டேஜாக வரும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுது. அப்போ நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லிட்டு இங்கே கிளைம் பண்ணிருக்கக்கூடாது. ஆப்ஷன் இந்த மாதிரி டிப்பிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணோம். பிஓடிங்கிறது ஒன்லி ரெப்ரசென்டிங் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். ஆனால் சிஓடிங்கிறது போத் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். அப்போ இதை விட எக்ஸஸாக நான் பயோடிகிரேடபிள் அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் எக்ஸஸ் கன்சியூமாக அது சொல்லுது. அப்படிங்க சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் த ஃபோக்கஸிங் ஆன்சர், த பர்டிகுலர் ஆன்சர், த ஸ்பெசிஃபிக் ஆன்சர் இஸ் நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா, ஸோ இது ஒரு சில புக்ஸில் சரிங்களா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பியும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சொல்யூஷனில் வந்து ஆப்ஷன் ஏயும் கொடுத்துருவாங்க. பட் த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆஸ் பர் டான்செட் கீமே என்னன்னா ஆன்சர் ஏ. ரைட், நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. A control volume refers to. ஸோ இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். A control volume மொமெண்டம் ஈக்குவேஷன் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் a volume fixed in space. சரிங்களா, a region fixed in space. சரிங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ, ஃபிக்ஸ்டு ரீஜியன் இஸ் இன் ஸ்பேஸ், எ ஃபிக்ஸ்டு ரீஜியன் இன் ஸ்பேஸ். ஸோ அதுதான் நமக்கு என்ன கண்ட்ரோல் வால்யூம் சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒன் பைப். ஸோ பைப் பெண்டாக இப்படி போகுது, நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருதுன்னு வைங்களேன். ஸோ இங்கேருந்து பைப் ஃபுல்லாக எனக்கு இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ மேலே போகுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது இங்கே எனக்கு சம் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் இருக்கும். ரைட், சம் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ நான் கண்ட்ரோல் வால்யூமை எதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா கண்ட்ரோல் வால்யூம் எனக்கு எப்போவுமே கண்ட்ரோல் வால்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு தி ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தட் கண்ட்ரோல் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சுட் கட் அக்ராஸ் தி ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம கண்ட்ரோல் வால்யூமில் ரொம்ப முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொஷின் கேட்குறாங்களா, அடுத்த கொஷின் இப்படி கேட்கலாம். எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் எங்கே வருமோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் வால்யூமாக எடுத்து இந்த வால்யூம் எடுத்து நான் அனலைசிஸ் பண்ணி டிசைன் பண்ணேன். அப்போ ஒரு கிரிட்டிக்கல் பார்ட், ஸோ அதை எடுத்து நான் அனலைசிஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு நார்மலான ஒரு பைப் போர்ஷன் வந்து அது
that is a fixed region in space. Space means என்ன அர்த்தம் 3 டைரக்ஷனாக நான் எடுக்கிறேன் சரிங்களா. ஸ்பேஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா 3 டைரக்ஷனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன். தட் இஸ் ஃபிக்ஸ்டு ரீஜியன் இன் ஸ்பேஸ். ஸோ அப்போ 3 டைரக்ஷன் எக்ஸ் ஒய் இசட் 3 டைரக்ஷன் நான் கன்சிடர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதில் முக்கியமாக எனக்கு என்னென்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்லாம் எந்த போர்ஷன்ஸில் வருமோ ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஏரியா நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். தட் இஸ் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் சரிங்களா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸில் கண்ட்ரோல் வால்யூம் சொல்கிறோம் ரைட். ஸோ அப்போ கண்ட்ரோல் வால்யூம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரீஜியன் இன் ஸ்பேஸ். ஃபிக்ஸ்டு ரீஜியன் இன் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ். ஸோ அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ரைட். திஸ் இஸ் கண்ட்ரோல் வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. The time scale ratio for a model based on Froude law criterion. Froude law criterion in terms of length scale ratio LR is. In terms of length scale ratio LR is சரிங்களா. ஸோ அப்போ டைம் ஸ்கேல் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டைம் ஸ்கேல் ரேஷியோ ரைட். டைம் ஸ்கேல் ரேஷியோ. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைம் ரேஷியோ, ஆசிலேஷன் ரேஷியோ, டிஸ்சார்ஜ் ரேஷியோ இந்த மாதிரி படிச்சிருவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டைம் ரேஷியோக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரூட் எல்ஆர் ரைட். ஸோ அதே ஆசிலரேஷன் ரேஷியோக்கு என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் 1. ஆசிலேஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்பர் 1. ஸோ யூனிட் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி என்னென்னா டிஸ்சார்ஜ் ரேஷியோ படிச்சிருக்கோம். டிஸ்சார்ஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் பவர் 5/2 சரிங்களா. LR பவர் 5/2. அதே இது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி படிச்சிருவோம். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ரூட் LR சேம். டைம் ரேஷியோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ரேஷியோ சேம். ஸோ அதே மாதிரி லென்த் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் LR. அதே ஏரியா ரேஷியோனா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஏரியா ரேஷியோனா LR². அதே வால்யூம் ரேஷியோ அப்படின்னா LR3. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் டேரெக்டாக படிச்சிங்க. இது எல்லாமே வந்து கேன்சல் அவுட் பண்ணி ஸோ ஒரு ஃபண்டமெண்டல்லேருந்து எடுக்கக்கூடிய டேர்ம்ஸ். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு உங்களால் படிக்கிறது ரொம்ப டஃப்பு. ஸோ அப்படி படித்தாலுமே இதுலேருந்து கொஷின் அந்தளவுக்குலாம் டீப்பாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் இது மொத்தம் தெரிஞ்சு வச்சிங்க சரிங்களா. ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரூட் LR. டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு வாட்? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் LR. டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு root LR. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஸோ டைம் ரேஷியோனா ரூட் LR, ஆசிலேஷன் ரேஷியோனா 1, டிஸ்சார்ஜ் ரேஷியோ அப்படின்னா LR பவர் 5/2. அதே இது ஃபைனல் ஒன் இஸ் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா அதுவும் ரூட் LR. இவ்வளோ மொத்தம் தெரிஞ்சு வச்சுங்க. லென்த்னா LR, ஏரியானா LR², வால்யூம் அப்படின்னா LR3. ஸோ இப்போ என்ன இது ரேஷியோ அப்படின்னா என்ன மீனிங் இது தெரிஞ்சுக்கும். ஒரு சின்ன நியூமரிக்கல் ப்ராப்ளம் இதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது ரேஷியோ அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் மாடல் பை prototype. Model parameter by prototype parameter right. Prototype parameter அது என்ன மாடல், அது என்ன prototype. ஸோ இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மாடல் ப்ரோட்டோடைப் பேராமீட்டர் தட் இஸ் ஸ்கேல் ரேஷியோ சரிங்களா. ஸ்கேல் ரேஷியோ நம்ம வந்து ரேஷியோ அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாடல் பை ப்ரோட்டோடைப். இதே இது ஸ்கேல் ஃபேக்டர்னு சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ப்ரோட்டோடைப் டிவைடட் பை மாடல். ப்ரோட்டோடைப் பேராமீட்டர் பை மாடல் பேராமீட்டர். சப்போஸ் இப்போ ஸ்கேல் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களா திஸ் இஸ் டைம் ஸ்கேல் ரேஷியோ. அப்போ டைம் ஸ்கேல் ரேஷியோனா டைம் ஆஃப் தி மாடல் டிவைடட் பை டைம் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் ரைட். அப்போ ரேஷியோனா நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மாடல் பேராமீட்டர் பை ப்ரோட்டோடைப். இங்கே பேராமீட்டர் எனக்கு என்னது டைம். ஸோ அப்போ டைம் ஆஃப் தி மாடல் டிவைடட் பை டைம் ஆஃப் ப்ரோட்டோடைப் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் LR. ரூட் LR ஆஃப் தி மாடல் டிவைடட் பை ரூட் LR ஆஃப் தி ப்ரோட்டோடைப். திஸ் இஸ் தி ஃப்ரேமிங் ஒர்க். இதுலேருந்து நமக்கு என்னென்னா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படினாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா மாடல்னா என்ன, ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. மாடல் அப்படின்னா நான் ஒன்று கிரியேட் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்னா என்னோட ஒரிஜினல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ரிவர் இருக்குது, நான் அந்த ரிவரை பற்றி ஸ்டடி பண்ணணும். ஸோ அது என்னால் முடியாது. ஒரு சின்ன டேங்க் மாதிரி கட்டிட்டு நான் அந்த டேங்குக்கு ஸ்டடி பண்ணிட்டு இதை அப்படியே ரிவருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்கு நான் ஸ்டடி பண்ண முடியாது. ஒரு சின்ன பில்டிங் நான் பிளாஸ்டிக்கில் பண்ணிவிட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் பண்ணிட்டு ஸோ இந்த மெட்டீரியல் டு அந்த மெட்டீரியல் கன்வர்ஷன், அதே மாதிரி இந்த டைப் டு இந்த சைஸ் டு அந்த சைஸ் கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி லென்த் டு லென்த் கன்வர்ஷன், ஏரியா டு ஏரியா. ஸோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறது தான் ரேஷியோங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மாடல் பேராமீட்டர் பை ப்ரோட்டோடைப் பேராமீட்டர் ரைட். ஸோ அப்போ TM டிவைடட் பை TP ரூட் LRM பை ரூட் MP சரிங்களா. இப்போ லென்த் ரேஷியோ ஃபார் வாட் கொடுத்துருப்பாங்க. லென்த் ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் தி மாடல் எனக்கு சொல்லியிருப்பாங்க. லென்த் ரேஷியோங்க சொல்லுங்க என்ன பண்ணுறோம்னா ரேஷியோ நான் எடுத்தணும். லென்த் ஆஃப் தி மாடல் பை லென்த் ஆஃப் தி ப்ரோட்டோடைப் ரைட். ஸோ லென்த் ஆஃப் தி ரூட் L ஆஃப் மாடல் டிவைடட் பை ரூட் L ஆஃப் P. ரேஷியோ அப்படின்னா மாடல் பை ப்ரோட்டோடைப். அப்போ நான் இங்கே கொஸ்டின் எனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடலோட லென்த் வந்து இவ்வளோ இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர், அப்போ ரூட்டுக்குள்ளே 5 டிவைடட் பை, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்போட லென்த் வந்து எனக்கு என்னென்னா 50, ஆக்சுவலாக 50 மீட்டர். ஸோ 50 மீட்டர் நான் வந்து டிசைன் பண்ண முடியும், அதனால் 5 மீட்டருக்கு நான் டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ 50 மீட்டருக்கு எனக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் இருக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் என்னால் மாடலுக்கு தான் கண்டுபிடிக்கணும், மாடலுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 5 மீட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு எனக்கு 2 ஹவர் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு 50 மீட்டர் ஆகுதுக்கு, தட் இஸ் டைம் ரெக்கார்ட் ஃபார் ப்ரோட்டோடைப் இஸ் வாட்? அப்போ டைம் ஃபார் மாடல் இஸ் 2 hours. டைம் ஆஃப் ப்ரோட்டோடைப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். லென்த் ஆஃப் மாடல் எனக்கு தெரியும், லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் எனக்கு தெரியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி 4 பேராமீட்டரில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து ஃபேமஸ் கொஷின் இன் கேட் எக்ஸாம், சரிங்களா? இது சிவிலை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி ஒரு பேசிக் கொஷின், இந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் ரேஷியோனா என்னன்னு தெரியணும். அதே இது ஃபேக்டர்னு சொன்னால் அப்படி மாற்றி போட்டுக்கணும், ப்ரோட்டோடைப் பை மாடல், சரிங்களா? இப்போ வரைக்கும் டைம் ரேஷியோனா ரூட் எல்ஆர், அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஆசிலேஷன் ரேஷியோனா 1, டிஸ்சார்ஜ் ரேஷியோனா எல்ஆர் பவர் 5/2. இப்போ டிஸ்சார்ஜ் ரேஷியோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மாடலோட எனக்கு லென்த்து கொடுத்துருப்பான், சரியா? மாடலோட லென்த்து வந்து மாடலோட லென்த்து கொடுத்துருப்பான், டிஸ்சார்ஜ் கொடுத்துருப்பான், சரியா? அப்போ LM QM, ரைட்? ஸோ லென்த்து வந்து எனக்கு எக்ஸாம்பிள் 5 மீட்டர், டிஸ்சார்ஜ் 2 m³/s, ரைட்? 2 m³/s. ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா ப்ரோட்டோடைப்னா என்னோட ஒரிஜினல், ரைட்? ப்ரோட்டோடைப்போட லென்த் மட்டும் எனக்கு தெரியும், டிஸ்சார்ஜ் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இன்டெரக்டான மெத்தட். அப்போ லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் ஃபார் எக்ஸாம்பிள் 50 மீட்டர், நான் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டோடைப் ஈக்குவல் எனக்கு என்னன்னு கேட்கலாம். இப்போ கொஸ்டின் கேட்டானா இப்படி. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் ரேஷியோ எனக்கு என்ன வரும்? டிஸ்சார்ஜ் ரேஷியோ தட் இஸ் QR is equal to what? That is LR power 5/2, right? ஸோ அப்போ QR is equal to நான் என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் that is Q model divided by Q prototype, that is equal to L model power 5/2 divided by L prototype power 5/2. அப்போ L model எனக்கு தெரியும், L prototype எனக்கு தெரியும், Q model எனக்கு தெரியும், Q prototype என்ன நான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம், சரிங்களா? இது பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து இந்த இதை மொத்தம் டேரெக்டாக படிச்சிங்க. டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் ரூட் LR, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் ரூட் LR, ஆசிலேஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 and the what? Then discharge ratio is equal to LR power 5/2. Length ratio is equal to LR, area ratio is equal to LR square, volume ratio is equal to LR cube. That is more than sufficient for other department people. No need to worry about this, right? So இப்போ வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ரூட் LR. இதே மாதிரி ஆசிலேஷன் ரேஷியோ கேட்டால் ஆன்சர் 1, டிஸ்சார்ஜ் ரேஷியோ கேட்டால் LR power 5/2. இவ்வளோ தான் பாசிபிள் கொஸ்டின். நோ நீட் டு worry about anything about this. ரேஷியோனா மாடல் பேராமீட்டர் பை ப்ரோட்டோடைப் பேராமீட்டர். ஓகே, தட்ஸ் enough. Next question number 29. Greenhouse effect is the rising of temperature due to. So அப்போ greenhouse effect ல இருந்து question கேட்டிருக்காங்க. Is the rising of temperature due to retention, option A, retention of long wave radiation by carbon dioxide and water vapor in the atmosphere. Option B is retention of short wave radiation by carbon dioxide and water vapor in the atmosphere. Option C is dissipation of long wave radiation by carbon dioxide and water vapor in the atmosphere. Option D is dissipation of short wave radiation by carbon dioxide and water vapor in the atmosphere. So அப்போ greenhouse effect னா நமக்கு என்னன்னு தெரியணும். greenhouse effect னா நம்ம படிச்சோம், டிஸ்கஸ் பண்ணோம். that is greenhouse effect. அப்படி இல்லை greenhouse gas effect அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? greenhouse effect னா என்னது? that is ambient rise in temperature. so temperature rise ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த atmosphere, that is called as greenhouse effect, right? so greenhouse effect னா என்ன தெரியணும்? that is rising of temperature. அது நம்ம கொஸ்டின்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன் கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், what is greenhouse effect? so அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டு rising of temperature, decreasing of temperature, no temperature is constant, இந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம், ரைட்? ஸோ அப்போ ரைசிங் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் greenhouse effect. இது ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் greenhouse gases என்னன்னு சொல்லணும். greenhouse gases. ஸோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் CFC அண்ட் ஓசோன். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் greenhouse gases. ஸோ இதில் சீஃப் கேஸ் என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் chief gas is responsible for the greenhouse effect is carbon dioxide. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான கொஸ்டின். chief gas, most important gas that is responsible for greenhouse effect is carbon dioxide, right? ஸோ அப்போ இந்த கேஸஸ்லாம் நமக்கு அட்மாஸ்பியரில் இருந்தா அப்படின்னா தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் கேஸஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் which will create greenhouse effect.
ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேஸஸ்லாம் எனக்கு அட்மாஸ்பியரில் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக என்னன்னா இதெல்லாம் வந்து எவால்வ் ஆகணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்கள், ரிட்டன்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துறாங்க. அது லாங் வேவா ஷார்ட் வேவா நோ இஷ்யூ. ஸோ என்ன சொன்னால் ரிட்டன்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்னன்னா வந்து டிசிபேட் ஆகும், அதாவது எவால்வ் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பாசிபிள், ரைட்? அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இஸ் நெக்லிஜிபிள். ஆப்ஷன் சி டி பாருங்கள், டிசிபேஷன் ஆஃப் ரெண்டுமே டிசிபேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இந்த அட்மாஸ்பியர் ஆல்சோ. ஸோ எனக்குமே நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகச்சுள்ள சம் அமௌண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி அந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? ஸோ ஈரப்பதம் இருக்கும், காற்றில் ஒரு சில ஈரப்பதம் இருக்கும், அதுதான் வந்து வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வாட்டர் வேப்பர் ரெண்டுலேயுமே ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ப்ரெசென்ட். அப்போது லாங் வேவா ஷார்ட் வேவா இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வரைக்கும் நமக்கு ஒன்று தெரியும், டிசிபேஷனாக கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? ஸோ அந்த இது நமக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் சிஓ டிஓ வரப்போகுது. இங்கே என்ன சொல்கிறோம், இன்டெரக்டாக எப்படி கொஸ்டின் லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் சீஃப் கேஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ், சரிங்களா? சீஃப்னா என்ன அர்த்தம், நம்ம சீஃப் டாக்டர் சொல்லுவோம்ல, முக்கியமான டாக்டர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி சீஃப் கேஸ் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? ஸோ அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஒரு முக்கியமான கேஸ்ன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்கிறது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ கார்பன் டை ஆக்சைடு முக்கியமான கேஸ்னா அதுதான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்? அதுதான் அதிகமான குவான்டிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் லாங் வேவ் ரீரேடியேஷன், லாங் வேவ் ரீரேடியேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, லாங் வேவ் ரீரேடியேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்டெரக்டாக இப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு முக்கியமான கேஸ், அப்போ அதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் லாங் வேவ் ரீரேடியேஷன், ஷார்ட் வேவ் ரீரேடியேஷன் எடுத்துக்கூடாது, ரைட்? ஸோ ஆப்ஷன் சி த டிசிபேஷன் ஆஃப் லாங் வேவ் ரீரேடியேஷன் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். Next question number 30. For stable equilibrium of floating bodies, the center of gravity, that is CG, has to be always. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃப்ளோட்டிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் கேஸுக்கு ஃபார் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும்? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் பயான்சி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டா சென்டர். ஸோ இதை நம்ம செகண்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் ஏ இஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் பயான்சி, ஆப்ஷன் பி இஸ் above தி சென்டர் ஆஃப் பயான்சி, ஆப்ஷன் சி இஸ் above தி மெட்டா சென்டர், ஆப்ஷன் டி இஸ் பிலோ தி மெட்டா சென்டர், ரைட்? ஸோ அப்போ இதை பொறுத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, தட் இஸ் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்ங்க சாப்டரில் செகண்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் டைப், நமக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஒன் இஸ் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் and neutral condition and unstable condition, right? Unstable condition, that is stable, neutral, unstable, சரிங்களா? ஸ்டேபிள் கண்டிஷன் ஆர் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி என்ன நியூட்ரல் கண்டிஷன், இது அன்ஸ்டேபிள் கண்டிஷன், ரைட்? ஸோ அதே மாதிரி நமக்கு எத்தனை கேஸ் இருக்குது? 2 கேஸ் இருக்குது. ஒன்று என்னது சப்மர்ஜ்டு கேஸ், இன்னொன்று என்னது சப்மர்ஜ்டு கேஸ், இன்னொன்று என்ன ஃப்ளோட்டிங் கேஸ், ரைட்? ஃப்ளோட்டிங் கேஸ். ஸோ இப்போ சப்மர்ஜ்டுனா என்ன சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேங்கு, இதில் எனக்கு வாட்டர் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு பொருளை தூக்கி உள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக எனக்கு முங்குறது, ஃபுல்லாக மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன சொல்கிறோம், சப்மர்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம். இதே ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இது எனக்கு வாட்டர் லெவல், ரைட்? வாட்டர் லெவல் இந்த டேங்க். ஸோ இதில் நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன், இது மேலே எனக்கு மிதந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். சப்மர்ஜ்டுனா ஃபுல்லாக முங்கிட்டுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அப்போ வந்து சப்மர்ஜ்டுனா என்ன, ஃப்ளோட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் விச் பேராமீட்டர். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன பேராமீட்டர் டெஃபைன் பண்ணது? ஃபார் சப்மர்ஜ்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர் டெஃபைன் பண்ணது, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன் இஸ் சென்டர் ஆஃப் பயான்சி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி ஃப்ளோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டா சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த 2 பேராமீட்டரை பேஸ் பண்ணுது. சப்மர்ஜ்டு கண்டிஷன்னா 2 பேராமீட்டர் என்ன, 2க்குமே காமன் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு எக்ஸஸ் பேராமீட்டர் என்ன, சப்மர்ஜ்டு கண்டிஷனா சென்டர் ஆஃப் பயான்சி. அப்போ நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் பி, அப்போ பி சவுண்ட் பயான்சி. இங்கே மெட்டா சென்டர், அப்போ டி, ஃப்ளோட்டிங்கிற டி இருக்குது. அப்போ மெட்டா சென்டரில் META, ரைட்? ஸோ அப்போ மெட்டா சென்டர் சவுண்ட் இருக்குது, ரைட்? மெட்டா சென்டரில் டி சவுண்ட் இருக்குது. அப்போ பி, இங்கே பிக்கு பி, இங்கே டி சவுண்டுக்கு மெட்டா சென்டரில் மொத்தம் டி சவுண்ட் இருக்குது, மெட்டா சென்டர், ரைட்? அப்போ பயான்சி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மெட்டா சென்டர், இந்த 3 பேராமீட்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக சப்மர்ஜ்டு கேஸுக்கு சென்டர் ஆஃப் பயான்சி அண்ட் வாட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதே ஃப்ளோட்டிங் கண்டிஷனுக்கு மெட்டா சென்டர் அண்ட்
சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ பயோன்சினா என்னென்னு கொஸ்டின் கேட்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னென்னு கேட்கலாம், மெட்டா சென்டர்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, ஒரு பொருள் இருக்குது, திஸ் இஸ் வெயிட் ஆஃப் தி பாடி, டோட்டல் வெயிட் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், ரிசல்டன்ட் வெயிட் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், தட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒன்றுமே கிடையாது, ஒரு பொருள் இருக்குது, ஒரு எடையுள்ள ஒரு பொருள், அந்த பொருளுடைய மொத்த எடை, அதாவது ரிசல்டன்ட் வெயிட். ஸோ அது வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுமோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன தெரிஞ்சுட்டு. ரெண்டாவது என்னது சென்டர் ஆஃப் பயோன்சி. சென்டர் ஆஃப் பயோன்சினா என்ன, ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்கில் வாட்டர் இருக்குது, அதில் தூக்கி இந்த பொருளை தூக்கி நான் போடுறேன். இந்த பொருளை தூக்கி போட்டோன்னே இதனால் கிரியேட் ஆகக்கூடிய, வாட்டர்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பயோன்சி ஃபோர்ஸ், சரிங்களா. தட் அப்வர்ட் ஃபோர்ஸ் வெனவர் பாடி, சாலிட் பாடி நம்ம வந்து என்ன பண்ணோம், இம்மர்ஸ்ட் இன் எ வாட்டர், one resultant force, then resultant reaction will act, that is called as FB, buoyancy force. So in the buoyancy force in the point act ஆகுமோ that point is called as center of buoyancy, right. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா நார்மலாக ஒரு பொருளோட வெயிட் ஆக்ட் ஆகக்கூடிய, டோட்டல் ரிசல்ட் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அதே மாதிரி சென்டர் ஆஃப் பயோன்சினா நான் தண்ணிக்குள்ளே தூக்கி போட சொல்ல, ஸோ தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ டிஸ்பிளேஸ் ஆகுதுனால சம் ரியாக்ஷன் வில் பி தேர், தட் இஸ் அப்வர்ட் ரியாக்ஷன். ஏன்னா வாட்டரை வந்து பிடிச்சி டவுன்வர்டாக தள்ள சொல்ல வாட்டர் அப்வர்டாக ஒரு ரியாக்ஷன் கிரியேட் பண்ணுது. தட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் பயோன்சி ஃபோர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் அப்வர்ட். ஸோ இந்த பயோன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் பயோன்சி, ரைட். தென் வாட் இஸ் மெட்டா சென்டர். மெட்டா சென்டருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டா சென்டருங்கிறது ஒரு பாயிண்ட், ஆக்சுவலாக மெட்டா சென்டருங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்து தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாடி ட்ரை டு ரொட்டேட், ரைட். சப்போஸ் இஃப் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் பாடின்னு வச்சுங்களேன், சப்போஸ் இஃப் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் பாடி, ஸோ இது எனக்கு மெட்டா சென்டர், இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட். இது எனக்கு பயோன்சி பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்து எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பாடி எனக்கு என்ன அப்படின்னா ட்ரை டு ரொட்டேட். ஸோ அப்போ எந்த பாயிண்டை பொறுத்து வந்து எனக்கு வந்து, எந்த பாயிண்டை பொறுத்து எனக்கு வந்து இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுமோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் வாட், மெட்டா சென்டர். அதாவது மெட்டா சென்டருக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, த பாயிண்ட் ஃப்ரம் விச் த பாடி ட்ரை டு ரொட்டேட், சரிங்களா. இந்த பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு அந்த பாடி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்லேட் ஆக ட்ரை பண்ணும், தட் வில் ட்ரை டு ரொட்டேட், ரைட். த பாயிண்ட் அட் விச் த பாடி ட்ரை டு ரொட்டேட், சரிங்களா. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, பயோன்சினா என்ன, மெட்டா சென்டர்னா என்ன, கொஸ்டின் கேட்கலாம். த பாயிண்ட் அட் விச் த பாடி ட்ரை டு ரொட்டேட், ஃப்ரம் விச் த பாடி ட்ரை டு அப்படின்னு கேட்கலாம், தட் இஸ் மெட்டா சென்டர், சென்டர் ஆஃப் பயோன்சி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ டோட்டல் ரிசல்டன்ட் வெயிட் இஸ் ஆக்டிங் ஆன் எ பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு அப்ளைட் மெக்கானிக்ஸ்லேயே வரும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்தது. அதே மாதிரி center of buoyancy, the resultant force acting by the upward direction, சரிங்களா, by the immersion of solid body in a water, so that is called as what, buoyancy force. That buoyancy force acting on a point, that is called as அப்படின்னு கேட்கலாம். buoyancy force act ஆகக்கூடிய பாயிண்ட் center of buoyancy, right. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் முக்கியம். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க, ஸ்டெபிலிட்டி கண்டிஷனுக்கு ஃப்ளோட்டிங் பாடி கேட்டுருக்காங்க. அப்போ பேஸ்ட் ஆன் மெட்டா சென்டர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி நெக்லிஜிபிள். போத் ஆப்ஷன்ஸ் ஆர் வாட், பேஸ்ட் ஆன் சென்டர் ஆஃப் பயோன்சி. அப்போ ஃப்ளோட்டிங் பாடிக்கும் சென்டர் ஆஃப் பயோன்சிக்கும் எந்த ரிலேஷன் கிடையாது. சப்மர்ஜிட்னா மட்டும்தான் சென்டர் ஆஃப் பயோன்சி, ஃப்ளோட்டிங்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் மெட்டா சென்டர், ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே என்ன சப்மர்ஜிட் கண்டிஷன், ஸ்டேபிள் கண்டிஷன்னா என்ன, சப்மர்ஜிட் கேஸுக்கு ஸ்டேபிள் கண்டிஷன், ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னா பி இஸ் லைஸ் அபோவ் ஜி, அதாவது சென்டர் ஆஃப் பயோன்சி இஸ் லைஸ் அபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பி இஸ் கோயின்சைட் வித் ஜி, பி இஸ் பிலோ தென் ஜி, பி இஸ் லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதே கேஸ் அங்கே எம் இஸ் அபோவ் ஜி, m is equal to g, that is coincide with g, m is less than g, m is lies below the g. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டா சென்டர், ரைட். ஆப்ஷன் அப்படி தான் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க above the மெட்டா சென்டர், ஆப்ஷன் டி பாருங்க below the மெட்டா சென்டர். அப்போ ஃப்ளோட்டிங் கேஸுக்கு ஸ்டெபிலிட்டி கண்டிஷனுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும், கீழே இருக்கும், சரியா. அப்போ எம் மேலே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹேஸ் டு பி ஆல்வேஸ் லைஸ் பிலோ தி மெட்டா சென்டர், ரைட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே இது வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டா சென்டர் கேட்கலாம். கொஸ்டின்லேயே வந்து என்ன,
for center of gravity has to be always அப்படிங்கிறதுக்கு பதிலா for metacenter is always அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ metacenter is always lies above the center of gravity. அப்போ எதை பொறுத்து கேட்குறாங்க பொறுத்து கொஸ்டின் எடுக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் கண்டிஷன், இந்த மாதிரி வேறு எந்த கண்டிஷன்னாலும் ஃப்ளோட்டிங்கில் கேட்கலாம். அதே மாதிரி சப்மர்ஜ்டு கேஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்டேட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். இங்கே பி இஸ் above the center of buoyancy is lies above the center of gravity. Center of buoyancy is matching with, is coinciding with center of gravity. Center of buoyancy is lies below the நமக்கு என்னதுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதே இது இங்கே சென்டர் ஆஃப் பயான்சிக்கு பதிலாக மெட்டாசென்டர் இஸ் லைஸ் அபோவ், மெட்டாசென்டர் இஸ் கோயின்சைட், மெட்டாசென்டர் இஸ் லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட்? திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஸோ ஃப்ளோட்டிங் கண்டிஷனுக்கு, ஸ்டெபிலிட்டி கண்டிஷனுக்கு G is always lies below the what? Metacenter. Then question number 31. For a two-dimensional flow field, the equation of streamline is given us, right? So அப்போ 2D flow field க்கு நமக்கு 2-dimensional flow field க்கு equation of streamline கேட்டிருக்காங்க. ஸோ streamline equation பற்றி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் ஸோ streamline, path line and streak line, 3 லைனை பற்றி படித்தோம். இனி steady flow these 3 lines are identical அப்படிங்கிற கொஸ்டினாக அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதிலே நம்ம வந்து equation of streamline டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் equation of streamline? Equation of streamline. Streamline of first என்ன படிச்சோம்? That is tracing out of motion of group of particle, right? So group of particle மூவிங்ல இருக்க சொல்ல அதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா that is called as streamline. Streamlineக்கு இன்னொரு பேர் flow line னு சொல்லிக்கலாம், right? So அப்போ equation of stream or flow line that is given by what? நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். that is dx by u is equal to dy by v is equal to dz divided by w. u v w ங்கிறது velocity components, x y z in dx dy dz ங்கிறது direction, in the perspective direction, right? So அப்ப என்னன்னா dx by u dy by v dz by w. This is for 3D case, right? 3D flow. இதே 2D flow னா எனக்கு என்ன வரும்? only dx by u is equal to dy by v. So இது மொத்தம் எனக்கு என்ன வரும்? for 2D கேஸ்க்கு எனக்கு வரும், right? 2-dimensional flow field வரும். So இப்போ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ dx by u is equal to dy by v. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. dx by u is equal to dy by v. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்? ஸோ இதே கொஸ்டினை வேறு மாதிரி எப்படி கேட்கலாம்? ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். இந்த v எங்கே மல்டிப்ளை பண்ணுவோம்? ஸோ v dx equal to u dy, ரைட்? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கலாம்? v dx minus u dy is equal to 0. இப்படி ஆப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை அங்கே கொண்டு போயிருப்பாங்க. தட் இஸ் u dy minus v dx is equal to 0. இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும், ரைட்? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேஞ்ச் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதே என்னது? dx by u minus dy by v. dx by u minus dy by v is equal to 0, ரைட்? ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் எந்த ஃப்ரேம் செட்டப்லனாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. பேசிக் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ பேசிக் ஈக்குவேஷன்லேருந்து 3D கேஸ் 2D கேஸ் எப்படி எடுக்கிறோம், அதுலேருந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், ரைட்? ஸோ ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, dx by u is equal to dy by v. Next question number 32. An oil of kinematic viscosity 0.25 strokes flows through a pipe of 10 cm diameter. The flow is critical at a velocity of about, right? So kinematic viscosity na eppadi denote பண்ணுவோம்? nu denote பண்ணுவோம். That is given 0.25 strokes, 0.25 strokes. And the diameter of the pipe கொடுத்துறாங்க. That is what? That is 10 cm. Diameter is equal to 10 cm. Find out the velocity at critical point சொல்லிருக்காங்களா. So critical flow. So இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். critical flow அப்படின்னா என்ன சொல்லுவோம்? That is the Reynolds number value is equal to 2000. We need to know about this. சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம கிளாஸ் கண்டென்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். Reynolds number is equal to 2 for critical flow. Critical flow Reynolds number is equal to 2000. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? Reynolds number is equal to dou Vd divided by mu. That is density of fluid and velocity of flow into diameter of the pipe divided by dynamic viscosity. So density, dynamic viscosity கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ரிலேட் பண்ணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. அப்போ Vd டிவைடட் பை மியூ டிவைடட் பை ரோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டரில் பேசிக் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. அப்போ Vd டிவைடட் பை நியூ, ரைட்? Vd divided by mu. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் 2000 ஃபார் கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷன் தெரியும். v வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டயாமீட்டர் ஆஃப் தி பைப் தெரியும் அண்ட் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி தெரியும். ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 2000. ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2000 அண்ட் v நமக்கு தெரியாது, அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன் டயாமீட்டர் 10 cm டிவைடட் பை நியூ இஸ் ஈக்குவல் டு வாட்?
that is 0.25 stroke. இப்போ நமக்கு தெரியணும் கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்னன்னு தெரியணும், தட் இஸ் நமக்கு எக்ஸாக்ட் யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், ரைட்? ஸோ அதனோட சிஜிஎஸ் யூனிட், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நம்ம சொன்னோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்னு சொல்லிக்கலாம். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்ட்ரோக்னு நம்ம படித்தோம், ரைட்? ஸோ இதை நான் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்ட்ரோக். ஸோ அப்போ ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம், தட் இஸ் 0.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், ரைட்? அப்போ 0.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஏன் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டாக நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் செக் பண்ணுறேன், இங்கே வெலாசிட்டி எனக்கு எதில் கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர் பெர் செகண்டில் கிடைக்கும், டயாமீட்டர் நான் சென்டிமீட்டரில் போட்டேன் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டில் நான் சப்ஸ்டிட் பண்ணால் தான் எனக்கு இந்த வெலாசிட்டி எதில் கிடைக்கும், சென்டிமீட்டர் பெர் செகண்ட் இன்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டில் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், 2 யூனிட் கேன்சலா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். அப்போது என்னது யூனிட்லெஸ் நம்பர் எனக்கு கிடச்சிட்டா. ஸோ இதை நான் செக் பண்ணணும். சப்போஸ் இங்கே போய் நான் வந்து மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே சென்டிமீட்டர் பெர் செகண்டில் அவுட்புட் காமிச்சேன்னா ஆன்சர் தப்பாகும். ஸோ அப்போ அதை கரெக்டாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ இதுலேருந்து நான் ஆன்சர் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், கேன்சல் அவுட் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 0.25 நான் என்ன சொல்லிக்கலாம், 1/4 சொல்லிக்கலாமா? 0.25 நான் என்ன சொல்லிக்கலாம், 1/4 சொல்லிக்கலாம், சரிங்களா? அப்போ 2000 into 1/4 தட் இஸ் 500, ரைட்? 500 is equal to V into 10, right? 500 is equal to V into 10. or 0 get cancelled. So V is equal to 50 centimeter per second. So option check பண்ணுங்க. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துறாங்க, 0.5 meter per second, 1.5 meter per second. So ஆப்ஷன் எல்லாமே in terms of meter per second கொடுத்தாங்க. மீட்டர்னா என்ன வரும், 1 meter is equal to what, 100 centimeter. So 1 meter is equal to என்ன வரும், 100 centimeter. அப்போ எனக்கு என்ன, 1 centimeter is equal to என்ன வரும், 1/100 meter, right? 1 centimeter is equal to 1/100 meter. 1/100 போட்டா 0.5 meter per second. This is the answer of this question, right? So இதே மாதிரி பேஸ் பண்ணி டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்து கேட்கலாம், சரிங்களா? ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்து கேட்டாங்களா, டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் எதில் வரும், தட் இஸ் வாட், நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு இன்னொரு யூனிட் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ், ரைட்? 1 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 10 பாய்ஸ்னு வரும், ரைட்? அப்போ உதாரணத்துக்கு 5 பாய்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணும், 5 பாய்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா 10 பாய்ஸ். அப்போ 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர், ரைட்? 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ பாய்ஸில் எனக்கு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், 5 பாய்ஸ் கொடுத்தாங்கன்னா that is 0.5 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இங்கே யூனிட் எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும், ரைட்? அப்போ 0.5 1/10 போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ பாய்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1/10 அதை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 5 பாய்ஸ் அப்படின்னா 0.5 பாய்ஸ். 50 பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் 50/10 தட் இஸ் 5 பாய்ஸ், 5 பாய்ஸ், சரிங்களா? ஸோ 5ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன யூனிட்டில் சப்ஸ்டிட் பண்ணணும், தட் இஸ் வாட், கிலோ நியூட்டன் பெர் நம்ம கேஜி பெர் மீட்டர் கியூப். டென்சிட்டியோட யூனிட் கேஜி பெர் மீட்டர் கியூப். விங்கிறது வெலாசிட்டி நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணோம், மீட்டர் பெர் செகண்ட், இங்கே மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்காது, இந்த அளவுக்கு யூனிட் கன்வர்சேஷன் தெரியணும் அவசியம் இல்லை, பட் லேஸாக தெரிஞ்சு வச்சிங்க. ஸ்ட்ரோக்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட், அது மொத்தம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தட் இஸ் ஏனா, சரிங்களா? அதே மாதிரி பாய்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை 1/10 மல்டிப்ளை பண்ணி உள்ள சப்ஸ்டிட் பண்ணணும் மொத்தம் ஞாபகம் வச்சிங்க, ரைட்டா? திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ கிரிட்டிக்கல் ஃப்ளோனா ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் 2000 நமக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி சம்ம கேட்டால் கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ண முடியும், ரைட்? So next question, that is 33. The velocity distribution in a laminar boundary layer is given by the relation U/U0 is equal to Y by del. Then the displacement thickness for this laminar boundary layer would be option A del, option B del by 2, option C del by 3, option D del by 6, right? So laminar boundary layer குண்டான velocity distribution equation கொடுத்துறாங்க, that is U/U0 is equal to Y by del. U/U0 is equal to Y by del, right? ஸோ நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன், தட் இஸ் லீனியர் வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஈக்குவேஷன். லீனியர் வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஈக்குவேஷன் ஆர் லீனியர் ப்ரொஃபைல் ஈக்குவேஷன் சொல்லுவோம்.
சரிங்களா. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் தான் இது. ஸோ அப்போ கொஸ்டினில் வந்து வெறுமன ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஈக்குவேஷன் தான் சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான், இல்லை லீனியர் மென்ஷன் பண்ணாமல் இந்த ஈக்குவேஷனை டேரெக்டாக கொடுத்துருவாங்க சரிங்களா. இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ லீனியர் ப்ரொஃபைலுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு இது கொஸ்டினில் ஒன்று டேரெக்டாக லீனியர் ப்ரொஃபைல்னே மென்ஷன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதை வச்சு லீனியர் கேட்டகரிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் ரைட். ஸோ அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் கேட்டுறாங்க ரைட்டா. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் நம்ம 3 திக்னஸ் படித்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் சரிங்களா, தட் இஸ் டெல் ஸ்டார், and energy thickness that is del E, and momentum thickness that is theta. This is equal to del by 2, this is equal to del by 4, this is equal to del by 6 right. இந்த டெல்லுங்கிறது என்ன சொல்லுவோம், that is boundary layer thickness right. boundary layer thickness அப்படி இல்லை nominal thickness சொல்லுவோம். boundary layer thickness or nominal thickness சொல்லுவோம் சரிங்களா. These are the types of thickness right. del star, that this is what displacement thickness denoted by del star. displacement thickness, energy thickness and momentum thickness சரிங்களா. ஸோ இந்த 3 types of thickness தான் இருக்குது with respect to boundary layer thickness, nominal thickness right. for linear velocity profile இதெல்லாம் final derived outputs right. so displacement thickness அப்படின்னா இது displacement thickness, this is displacement thickness na del by 2, இது energy thickness right. இதை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் திக்னஸ். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கு லீனியர் வெலாசிட்டி ப்ரொஃபைல் கண்டிஷனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க, டெல் பை 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ இதே மாதிரி அவங்க என்ன கேட்கலாம்னா எனர்ஜி திக்னஸுக்கு லீனியர் வெலாசிட்டி ப்ரொஃபைலுக்கு என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா மொமெண்டம் திக்னஸ் கேட்கலாம். ஈஸியாக நான் வச்சுங்க டிஇஎம் ரைட். ஷார்ட்கட் என்ன டிஇஎம் 246 ரைட். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். Then question number 34. The Reynolds number for a 25 mm diameter sphere moving with a velocity of 3 meter per second through an oil of specific gravity 0.9 and mu is equal to 0.1 pascal. So the question வந்து mu is equal to 0.1 pascal தப்பா கொடுத்திருக்காங்க. இது நம்ம TANCET questionல அப்படி தான் இருக்கும். 0.1 pascal into second right. So அதனோட exact unit என்ன 0.1 pascal into second. Dynamic viscosity ஓட யூனிட் என்னது நியூட்டன் செகண்ட் per meter square. நியூட்டன் per meter square நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா pascal சொல்லுவோம். அப்ப pascal into செகண்ட்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. ஸோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கிறேன். ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கிறேன். டயாமீட்டர் ஆஃப் த டியூப் இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் 25 mm ரைட். ஸோ தென் என்ன கொடுத்துருக்காங்க, மூவிங் வித் ஏ வெலாசிட்டி v is equal to 3 meter per second and the final one is specific gravity of what, oil. Specific gravity of oil is equal to 0.9 right. 0.90 that is 0.9. dynamic viscosity is equal to 0.1 pascal கொடுத்துருக்காங்க, தப்பு, pascal into second right. pascal into second. 1 pascal is equal to என்ன சொல்றோம், நியூட்டன் per meter square. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டா நியூட்டன் செகண்ட் per meter square தான் நமக்கு என்னது டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். ஸோ இப்போ யூனிட் வந்து என்னென்னங்கிறது பார்த்தோம். அப்போ இது மீட்டர் per secondல இருக்குது, இது கரஸ்பாண்டிங் டு மீட்டரில் இருக்குது, இது மொத்தம் mmல இருக்குது. அப்போ இதே என்ன பண்ணிடணும், கரஸ்பாண்டிங் டு மீட்டருக்கு மாற்றிடணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், 1 meter is equal to 1000 mm. அப்போ 1 mm is equal to 1 by 1000 what, 1 by 1000 mm. So 1 by 1000 mm போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 0.025 meter right. So 1 meter conversion பண்ணா mm to meter conversion divided by 1000 0.025 meter right. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெனால்ட்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா என்னது, that is R is equal to rho v d divided by mu right. ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது, மியூ டைனமிக் விஸ்காசிட்டி இருக்குது, v வெலாசிட்டி இருக்குது. ஸோ டென்சிட்டி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டயாமீட்டர் எனக்கு இருக்குது, ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க ரைட். டென்சிட்டி ஆஃப் ஆயில் நம்ம அப்போது இப்போ ஆயில் தான் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. specific gravity of oil நம்ம given சரியா. specific gravity of oil நம்ம given. அப்போ நம்ம வந்து ஆயிலுக்கு தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃப்ளூயிட். அப்போ ஆயிலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ டென்சிட்டி ஆஃப் ஆயில் எனக்கு வேணும் ரைட். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண எல்லாமே டென்சிட்டி ஆஃப் ஆயில், இது வெலாசிட்டி ஆஃப் ஆயில், இது டயாமீட்டர் ஆஃப் த டியூப், இது டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தட் ஆயில் ரைட். ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் ஆயில் எனக்கு வேணும் ரைட். ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, specific gravity of oil. அப்போ specific gravity என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் specific gravity is equal to density of any fluid
that is corresponding fluid divided by density of water, right? Density of water. So அப்போ specific gravity of oil எனக்கு இருக்கு சரிங்களா அப்போ எனக்கு என்ன வரும் இது அப்படியே ஆயிலுக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன் specific gravity of oil is equal to density of oil divided by density of water. அப்போ specific gravity of oil density of water multiply பண்ணால் density of oil கிடைக்கும். Specific gravity of oil is equal to what? That is 0.9. அப்போ 0.9 into density of water is equal to 1000 kg per meter cube, right? 1000 kg per meter cube. அப்போ density of oil எனக்கு என்னன்னு கிடைச்சிரும் அப்போ density of oil is equal to what? That is 900 kg per meter cube, right? So அப்போ density of oil is equal to 900 kg per meter cube. So இப்போ இதில் அப்படியே direct substitution. அப்போ Reynolds number is equal to ரோ எதில் சப்ஜெக்ட் பண்ணணும் எல்லாமே யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோங்கிற டென்சிட்டி என்ன யூனிட்டில் சப்ஜெக்ட் பண்ணணும் தட் இஸ் கேஜி பர் மீட்டர் கியூப் அப்போ என்ன இருக்குது ஆயிலோட டென்சிட்டி தட் இஸ் 900 கேஜி பர் மீட்டர் கியூப் தென் வி வெலாசிட்டி எதில் சப்ஜெக்ட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் அப்போ என்ன வருது தட் இஸ் 3 மீட்டர் பர் செகண்ட் டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் சப்ஜெக்ட் பண்ணணும் மீட்டரில் அப்போ 0.025 ரைட் 0.025 டிவைடட் பை டைனமிக் விஸ்காசிட்டி டைனமிக் விஸ்காசிட்டிங்க என்னது 0.1 Newton second per meter square இந்த யூனிட்ல சப்ஜெக்ட் பண்ணோம் ரைட்டா 0.1 Newton second per meter square அப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னா 0.1 ரைட் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா the answer of this question is 675 ஆப்ஷன் A is the correct answer ரைட் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இன்னொரு மாதிரி ஒரு டியூஸ்டே எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா the dynamic viscosity mu is equal to 10 பாய்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ 10 பாய்ஸ்னா என்ன வரும் நான் சொன்னேன் பாய்ஸ் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் 1/10 போகணும் 1/10 மல்டிப்ளை பண்ணும் அப்போ 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்போ எனக்கு என்ன வந்துடும் 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்போ பாய்ஸில் கொடுக்கலாம் இப்போ சப்போஸ் இதே கொஷின் எனக்கு வந்து மியூஸ் ஈக்குவல் டு 1 பாய்ஸில் கொடுத்துருக்கான் மியூஸ் ஈக்குவல் டு 1 பாய்ஸ்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும் தட் இஸ் 1/10 ஆஃப் நியூட்டன் பர் செகண்ட் ஸ்கொயர் 1/10னால அந்த பாய்ஸ் வழியாக மல்டிப்ளை பண்ணும் 1 பாய்ஸ் அப்போ 1/10 into 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 0.1 Newton second per meter square. The dynamic viscosity of the unit வந்து conversation வச்சு play பண்ணலாம். That is the important thing we need to observe here. So அப்போ Reynolds number is equal to rho VD by mu. சரிங்களா ஸோ இதே மாதிரி ஒரு Reynolds number நம்ம வந்து முன்னாடி இதுக்கு முந்தின சம் நம்ம ஒரு 2-3 சம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் that is VD by nu கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ரைட் ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப முக்கியமானது செசி கிராவிட்டி லிங்க் பண்ணி ஒரு சின்ன ஒரு டேம் இங்கே வந்து நம்ம என்னது செசி கிராவிட்டி ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000ங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு தெரியணும் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் கிளாஸில் நடத்திருப்பேன் ரைட் ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் ஆயில்ங்கிறது என்ன சொல்கிறோம் தட் இஸ் செசி கிராவிட்டி ஆஃப் ஆயில் இன்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரைட் இன் கொஸ்டின் நம்பர் 35 the maximum velocity divided by the average velocity in a laminar partially flow between two parallel plates is சரிங்களா ஸோ ஆப்ஷன் 2 1.5 1.25 0.8 ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் தட் இஸ் வாட் லேமினார் ஃப்ளோ கண்டிஷனுக்கு லேமினார் ஃப்ளோ ஆர் லேமினார் partially ஃப்ளோன்னு சொல்லிக்கலாம் லேமினார் ஃப்ளோ கண்டிஷனுக்கு 2 கண்டிஷன் எடுத்தாங்க ஒன்று ஃபார் பைப்புக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி பை மேக்ஸிமம் வெலாசிட்டி ரேஷியோ அண்ட் ஃப்ளோ பிட்வீன் parallel plates ஸோ parallel plates ரைட் parallel plates அதாவது ஒரு லேமினார் ஃப்ளோ வந்து ஒரு பைப்புக்குள்ளே ஃப்ளோ ஆச்சுன்னா அதனோட ஆவரேஜ் வெலாசிட்டி பை மேக்ஸிமம் வெலாசிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி ஒரு பிளேட் 2 பிளேட்டுக்கு நடுவில் திஸ் இஸ் 2 பிளேட்ஸ் 2 பிளேட்டுக்கு நடுவில் எனக்கு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ எனக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி பை மேக்ஸிமம் வெலாசிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் தட் இஸ் வி ஆவரேஜ் வெலாசிட்டி பை வி மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட் தட் இஸ் 1/2 ஸோ அதே இது இங்கே பொறுத்த வரைக்கும்னா வி ஆவரேஜ் ஈக்குவல் டு வி ஆவரேஜ் டிவைடட் பை வி மேக்ஸ் ஈக்குவல் டு average velocity by maximum velocity is equal to 2/3 right 2/3 ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் பிளேட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்ம படிக்கக்கூடிய அப்சர்வேஷன் இது ஆவரேஜ் பை மேக்ஸிமம் வெலாசிட்டி பைப்புனா 1/2 ஸோ அதனால் என்னது 2/3 1 2 2 3 ரைட் ஸோ ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி பை ஆவரேஜ் வெலாசிட்டி ரைட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் பை ஆவரேஜ் அப்போ அது அப்படியே மாறி வந்துருமா தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 3/2ன்னு வந்துடும் அப்போ 3/2னா 1.5 ஸோ த ஆன்சர் வில் பி 1.5 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்மளோட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த ஒரு கொஸ்டின் மொத்தம் ஆன்சர் கீ வந்து தப்பாக வந்து மிஸ்டேக் ஆகிட்டு சரிங்களா ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஆன்சர் பி 1.5 சரிங்களா அந்த ஒன்று மொத்தம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு அதை மொத்தம் கரெக்ட் பண்ணிங்க ரொம்ப முக்கியமான நோட்டு ஸோ பைப் அப்படின்னா தட் இஸ் 1/2
ஃபார் பைப்பாக இருந்துச்சுன்னா இது இப்போ அதே கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. இப்போ அதே கொஷின் வந்து ஃபார் ஏ பைப் ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வெலாசிட்டி பை ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2/1 வந்துடும். ஸோ த ஆன்சர் வில் பி 2. இப்போ ஃபார் த பைப் ஃப்ளோ அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ தட் இஸ் 2 இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ அதே இது ஃபார் பேரலல் பிளேட்டுங்கிறது மேக்ஸிமம் பை ஆவரேஜ், அப்போ அதை அப்படி மாற்றி போடுறோம். தட் இஸ் 3/2 3/2 கேன்சல் அவுட் பண்ணால் தட் இஸ் 1.5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் 1.5 இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி பை ஆவரேஜ் வெலாசிட்டி ரேஷியோ ஃபார் parallel plate for the laminar flow condition, right? Then question number 36. So question number 36 about the boundary layer separation is caused by reduction of pressure in the direction of flow, presence of adverse pressure gradient, presence of favorable pressure gradient, reduction of boundary layer thickness. So நம்ம இத படிச்சோம் boundary layer separation ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி velocity gradient, pressure gradient. அப்போ boundary layer separation takes place னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இந்த क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 9th क्वेश्चनல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? சோ இப்போ இத பொறுத்தவரைக்கும் என்னன்னா boundary layer separation takes place presence of adverse pressure gradient. Option B is the correct answer, right? So adverse pressure gradient 36 க்கு option B is the correct answer. Presence of adverse pressure gradient na positive pressure gradient, positive pressure gradient. இதே velocity கேட்டானா negative velocity gradient, right? Negative velocity gradient. Pressure gradient na dp by dx, velocity na dou v by dou y, right? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். இது ஆல்ரெடி கொஷின் நம்பர் 9ல் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பவுண்டரி லேயர் செப்பரேஷன் டேக்ஸ் பிளேஸ் நமக்கு என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் ப்ரெஸ்ட், அட்வர்ஸ்னா பாசிட்டிவ். சரிங்களா? பாசிட்டிவ் ஃப்ரம் தி 0 to எக்ஸாக்ட் வேல்யூ. சரிங்களா? 0லேருந்து வெளியே எக்ஸிட் ஆகக்கூடிய வேல்யூ. தட்ஸ் வை அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். In question number 37, the specific speed ns of a turbine is given by where? N is the speed of turbine in RPM, RPM na rotate per minute. Then P is the power developed by a turbine and H is the head of water under which the turbine is working, right? So அப்ப specific speed of turbine நமக்கு கேட்டிருக்காங்க, that is denoted by ns. நமக்கு தெரியும் specific speed na என்ன சொல்றோம்? The speed at which the unit power is produced under unit rate, right? ஒரு யூனிட் பவரை வந்து யூனிட் ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு தேவைப்படுமோ that speed is called as what? Specific speed, right? ஸோ இதை பற்றி ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கண்டிஷன். டர்பைனை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா, அதே மாதிரி பம்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருப்போம். டர்பைனை பொறுத்தவரைக்கும் தட் இஸ் ns equal to n into root over of p divided by h power what? 5/4, right? 5/4. அதே இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? தட் இஸ் ns equal to n into பம்பு அப்படின்னா p வராது, அப்போ q வரும். q divided by h power 3/4, right? h power 5/4, h power 3/4. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா p பவர். ஸோ ரூட் பின்னா என்ன சொல்லுவோம்? தட் இஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தட் இஸ் x power 1/2 அப்படின்னு சொல்லிக்குவோம், ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது, p power 1/2. அப்போ n into p power 1/2 divided by h power 5/4. Option A is the correct answer, right? So அதே இது பம்புக்கு கேட்கலாம். இப்போ போன தடவை டர்பைன் கேட்டிருக்காங்க, அப்போ அந்த டைம் பம்பு கேட்கலாம். n into root q divided by h power 3/4. இதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்டடி இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் TNEB எக்ஸாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன இதை ரிலேட் பண்ணி என்னென்ன இருக்குது, அதை ரிலேட் பண்ணி என்னென்ன கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிங்கன்னா தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், ரைட்? Then the final question, 38th question, the allowable BOD limit for the sewage irrigation as per the BIS, Bureau of Indian Standard Code படி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிற டாபிக் கீழே வரக்கூடியது, வாட்டர் பொல்யூஷனில் படித்தோம் நம்ம. சரிங்களா? ஸோ ஆஸ் பர் BIS, ஆஸ் பர் Bureau of Indian Standard. ஸோ நமக்கு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட கிளாஸில், வாட்டர் பொல்யூஷனுங்கிற சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ஒரு 3 கண்டிஷன் படிச்சிருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சீவேஜுங்கிறது ஒரு வேஸ்ட் வாட்டரை கொண்டு நான் வந்து சர்ஃபேஸ் வாட்டரில் கொண்டு நான் வந்து டம்ப் பண்ணுறேன்னா, சர்ஃபேஸ் வாட்டரில் நான் கொண்டு என்ன பண்ணுறேன்? ரிலீஸ் பண்ணுறேன். சர்ஃபேஸ் வாட்டர்னா இட் மே பி இட் மே பி ரிவர், லேக், ஓஷன், இந்த மாதிரி இது சர்ஃபேஸ் வாட்டர். சரிங்களா? ஸோ ஒரு ரிவராக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு லேக்காக இருக்கலாம். அந்த மாதிரி சர்ஃபேஸ் வாட்டரில் நான் கொண்டு டம்ப் பண்ண சொல்ல என்னோட BOD 5. சரிங்களா? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அட் த டே ஆஃப் 5. ஸோ எனக்கு என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் less than or equal to 20 mg/L, ரைட்? ஒரு லிட்டருக்கு 20 மில்லிகிராம் தான் இருக்கணும். இது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரைட்? ஸோ அப்போ 20 mg/L. இந்த mg/L யூனிட் சேம் அஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 20 ppm அப்படின்னு கொஸ்டினில் கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பார்ட்ஸ் பெர் மில்லியன் தட் இஸ் ஈக்குவல் டு mg/L. இது சர்ஃபேஸ் வாட்டர் கேஸுக்கு. ரெண்டாவது என்னன்னா மெரைன் கோஸ்ட், கடற்கரை ஓரத்தில் நான் போய் கொட்டுறேன், மெரைன் கோஸ்ட். ஸோ அங்கே எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் less than or equal to 100 mg/L, 100 mg/L. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் த தேர்ட் ஒன் இஸ்
பப்ளிக் சீவர். பப்ளிக் சீவர்னா என்னது? நம்மளுடைய பாதாள சாக்கடை மொத்தமாக போய் நிறைய நம்பர் ஆஃப் சீவர்ஸ் போய் ஒரு பெரிய ஒரு பாதாள சாக்கடையோட அந்த பெரிய ஒரு மெயின் சீவரில் போய் கனெக்ட் ஆகாமல் தட் இஸ் பப்ளிக் சீவர். அப்போ பப்ளிக் சீவரில் எவ்வளோனா தட் இஸ் லெஸ் than or equal to 500 milligram per liter. And the final one பப்ளிக் சீவர் அண்ட் சீவேஜ் ஃபார்மிங் ரெண்டுக்குமே சேம் வேல்யூ, அதனால் ரெண்டையுமே ஒரே கண்டிஷனாக படிச்சிருக்கோம். சீவேஜ் ஃபார்மிங் அதுவும் என்ன படித்தோம்? லெஸ் than or equal to 500 milligram per liter, right? ஸோ அப்போ சீவேஜ் ஃபார்மிங் சொல்கிறாங்க. நமக்கு இங்கே என்னது? சீவேஜ் இரிகேஷன். ஃபார்மிங்னா என்னது? சீவேஜ் ஃபார்மிங்னா என்ன மீனிங்னா சீவேஜை கொண்டு லேண்டில் அப்ளை பண்ணுறது. ஃபார்மிங் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா லேண்டில் கொண்டு வாட்டர், வேஸ்ட் வாட்டர் தான் சீவர்னு சொல்கிறோம், சரிங்களா? தட் இஸ் வேஸ்ட் வாட்டர் தான் சீவேஜ்னு சொல்கிறோம், சரிங்களா? சீவேஜை கொண்டு போகக்கூடிய பைப்பு பேர் தான் சீவர், ரைட்? ஸோ அப்போ வேஸ்ட் வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம்? சீவேஜை கொண்டு போய் லேண்டில் அப்ளை பண்ணுறோம், தட் இஸ் வாட்? இரிகேஷன், சரிங்களா? ஸோ இரிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்டே பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் படிப்பாங்க. இரிகேஷன் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் ஆன் தி லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் இரிகேஷன் இன்ஜினியரிங் படிப்போம், சரிங்களா? அப்போ சீவேஜ் இரிகேஷன் எவ்வளோ அப்படின்னா லெஸ் than or equal to 500. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் ஏயை பொறுத்த வரைக்கும் மெரைன் கோஸ்ட் கேட்கலாம். ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் 20 milligram per liter கம்மியாக அது ஈக்குவலாக இருக்கணும் சர்ஃபேஸ் வாட்டர் கேஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் வாட்? fluid mechanics. ஸோ பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பார்ட் ஓவர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து திரும்ப ரிப்பிட்டேட்டிவாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே திரும்ப கேட்டாங்க. 38 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் சிவிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் பண்ணணும், சிலபஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் எப்படி கேட்டிருக்காங்க, மூணாவது நம்மளோட வீடியோ கண்டென்ட், நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வீடியோ கண்டென்ட் பாருங்கள். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் வாட்? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட புக்கு, ரைட்டா? ஏன்னா நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்போம், சரிங்களா? பட் நம்ம வீடியோ கிளாஸில் பார்த்தோன்னா கம்போஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் நம்ம வந்து கண்டென்ட் கொடுத்துருவோம், ரைட்? ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இஸ் சிலபஸ். ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் வச்சிங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இந்த ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் தேர்ட் ஒன் இஸ் அவர் வீடியோ கண்டென்ட், சரிங்களா? ஸோ வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு இது பார்த்தாலும் ஓகே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டென்ட் ரெண்டுமே மேட்ச் பண்ணி எப்படினாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் ஓகே, அதை பார்த்து இதை பார்த்தாலும் ஓகே. பட் ரெண்டுலேருந்துமே ஒரு ஐடியாலஜி, இப்படி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இந்த பாட்டு தான் படிக்கணும், உங்களுக்குள்ளே ஒரு ஐடியாலஜி வரும், சரிங்களா? த ஃபைனல் ஒன் இஸ் அவர் புக், சரிங்களா? ஸோ அந்த புக்கை தாண்டி வேறு எதுவும் படிக்கணும். நம்மளோட புக்கு, நம்ம பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸுக்கு நம்ம போட்ட புக்கு, அப்புறம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். நம்ம புக்கோடு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படிங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் cracking any question, சரிங்களா? இந்த பேசிக் சிவில், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியராக ஒரு என்ன சொல்லணும், தட் இஸ் லைசன்ஸ்டு இன்ஜினியராக நீங்கள் வந்து கெசட்டட் இன்ஜினியராக இருக்கணுங்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அதனாலுமே எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ இப்போ போடக்கூடிய இந்த வேகன்சி வந்து இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியாது. அதனால் இருக்கக்கூடிய இந்த வேகன்சி பீரியடை நல்லா யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்கேயுமே டிவியேட் ஆகாதீங்க. முக்கியமாக அதிகமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் என்ட்ரி ஆகிற யாருமே வந்து என்ன அப்படின்னா உங்களோட பக்கத்தில் இருக்க யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. இவங்க நிறைய படிச்சுட்டாங்க, அவங்க நிறைய படிச்சுட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளோ தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியும். இப்படி கம்பேர் பண்ணாலே இந்த ஃபீல்டில் நம்மளால் சைன் பண்ண முடியாது, நம்ம ஃபர்தராக மூவ் ஆகவே முடியாது. ஸோ அதனால் கம்பேரிசனை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸோ மொத்தமாக எத்தனை கொஷின் இருக்குது? 100 கொஷின். அந்த 100 கொஷின் 100 நான் எப்படி வாங்குறது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் 100க்கு நான் 70 தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம மிஸ்டேக்கு 30 கொஷின் ஏன் தப்பு பண்ணுறாங்க? நம்ம மேலே நம்ம அந்த கொஸ்டினுக்கும் நமக்கும் மட்டும்தான், அந்த பேட்டர்னுக்கும் நமக்கும் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிருக்கணுமே தவிர்த்து இன்னொருத்தருக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அவன்லாம் 80 எடுக்கிறான், நான் 70 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவனே 20 மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். அதனால் டோன்ட் கம்பேர் எனிபடி. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். ஆல் த பெஸ்ட் டு பிகம் ஏ கெசட்டட் இன்ஜினியர் இன் TNEB.